கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தியானிக்க இருக்கிற தலைப்பு அப்போஸ்தலர் 12வது அதிகாரம். அந்த அதிகாரத்தை நம்ம பார்ப்போமானால், அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்தி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அதே போல பேதுருவையும் யூதாவுக்கு பிரியமாக இருக்கிறதுனால யூதா ஜனத்திற்காக பேதுருவையும் கொலை செய்கின்ற திட்டமிட்டு அவரை சிறைசாலையை பிடித்து வைத்தான். பேதுருவை காக்கும்படியாக 4 வகுப்பு போர் சவர்களை ஏற்படுத்தினார். இரண்டு பேராக ஏற்படுத்தி கொண்டிருக்கும் போது பேதுரு அவர்கள் மத்தியில் நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது தேவதூதன் அந்த அறையில வெளிச்சமாகி அவரை விடுதலை ஆக்கணும்னு சொல்லி பேதுருவை அவர் விழாவில தட்டி எழுந்திருன்னு சொன்ன உடனே அவர் நித்திரையோட எழுந்திருந்து தேவதூதன் தான் வரான் என்று தெரியாதே அவர் ஒரு தரிசனத்தை காண்கிறதை போல எழுந்திருந்து அந்த அறையை விட்டு வந்தவனே இரும்பு கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டதான், தானாகவே திறக்கப்பட்ட பிறகு அவர் ஒரு தெருவுக்கு நேர் தெருவுக்கு தேவதூதனை விட்டுட்டு அவர் மறைந்து போன பிறகு அவர் நித்திரை தெரிஞ்ச பிறகு யூதா ஜனத்திற்கும் அவங்க எண்ணத்திற்கு தப்பி வைக்க தேவன் என்னை தப்பி வைத்தார் என்று எண்ணி அப்போ அந்த பேதுரை சிறையில் வைத்திருக்கும் போது சபையாரா சேர்ந்து ஊக்கத்தோடு ஜெபித்ததுனால ஏசப்பா ஒரு தேவதூதனை அனுப்பி அவரை விடுதலையாக்கினது போல இந்த நாட்களையும் கூட நம்ம எப்படியாப்பட்ட துன்பத்தில் இருக்கும்போது நம்ம சபையாரா சேர்ந்து ஜெபிக்கும் போது தேவன் நம்மளை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஏரோது ராஜா குறித்திருந்த முந்தின நாளுக்கு முன்பாகவே அந்த பேதுரை ஆண்டவர் தேவதூதன் அனுப்பி விடுதலையாக்கினார். அதனால ஏரோது ராஜா கோபம் அடைஞ்சு அந்த காவலில் இருந்தவர் எல்லோரையுமே அடித்து கொண்டாராம். கொண்ட பிறகு அந்த ஏரோது ராஜா அந்த புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை நாட்கள்ல பேதுரை கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக காமிக்கணும்னு சொன்னதுனால அந்த ஏரோது ராஜா வஸ்திரத்தை தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து தேவனை போல அவர் பிரசங்கித்தாராம். அதனால கர்த்தர் கோபம் அடைஞ்சு அவரை தேவதூதனை அனுப்பி அவனை அடித்து புழுத்து செத்தான் என்று வசனத்துல சொல்லப்படுறது. இதனால என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆண்டவருக்கு முன்பாக நம்ம யாராக இருந்தாலும் பொய் சொன்னா அதுக்குரிய தண்டனையை ஆண்டவர் கொடுப்பார். அது ராஜாவா இருக்கட்டும், ஊழியக்காரங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தேவன் தண்டிப்பார். அதே போல அந்த ராஜா புழுத்து செத்த பின்பு தேவ வசனம் பெருகியதுன்னு இருக்கிறது. அப்படின்னா நம்ம இந்த நாட்களையும் கூட நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாழ்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தேவனோட வசனத்தையும் சரி, தேவனோட வார்த்தைகளை பிறருக்கு சொல்லணும். பேதுரை போல நம்மளுக்கு சபையாரா ஊக்கத்தோடு ஜெபித்ததுனால பேதுரை விடுதலையாக்குனது போல நம்மளுக்காக தேவன் ஒரு மனுஷனை ஆயத்தப்படுத்துவார். இந்த நாட்களையும் கூட ஒவ்வொருவரும் தேவ வசனத்தை நம்ம சொல்றவங்களா இருக்க வேண்டும். கர்த்தர் தமிழ் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.